உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள 3ஆம் அதிகாரமான மக்கட்பேரின் பொருள் மற்றும் அதன் குறள்களை காணலாம். திருக்குறள் பிரிவு அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் மக்கட்பேறு. அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் 4 முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இருவகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள்: இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும், உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும், உலகில் உள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும், முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பேற்றையும் தருவதும், நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி. மக்கட்பேரின் பொருள்: இனப்பெருக்கத்திற்கும் உலக நடப்பு தொடர்ச்சிக்கும் இறைவன் வகுத்த இயற்கையான ஏற்பாட்டின்படியும், தத்தம் தொழிலில் தமக்கு உதவி செய்தற் பொருட்டும், உழைக்க இயலாத முதுமை காலத்தில் தம்மை பேணும் பொருட்டும், தாம் இறந்த பின் தம் பெயரால் அறஞ் செய்தற் பொருட்டும், தம் பெயரை இவ்வுலகில் நிலவு செய்தற் பொருட்டும் பிள்ளைகளை பெறுதல். குறள் எண் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்காப் பண்புடை மக்கட்பேரின். விளக்கம்: பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் 7 தலைமுறையினும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது. வாழ்க வளமுடன். எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக நடக்கும். தொடரும் மக்கட்பேறு அதிகாரத்தின் அடுத்த குறள். நன்றி.